உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த ரியா விஷயத்துல பெருசா பாதிக்கப்பட்டது மீனாட்சி தான். இந்த வீட்டுக்கு வாழ வந்த மூத்த மருமக இவ இந்த வீட்டுல வாழ முடியாம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போற அளவுக்கு மன உளைச்சலை கொடுத்தது நீங்க 2 பேரும் தான். அதனால இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நீயோ நானோ உங்க அப்பாவோ இல்ல, மீனாட்சி தான். இவ தான் முடிவெடுக்கணும். இவ என்ன முடிவெடுக்கிறாளோ அதுக்கு நாம எல்லாரும் கட்டுப்பட்டாகணும். அதுதான் இவ பட்ட காயத்துக்கு மருந்தா இருக்கும். அத்தை சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டது நான் தான். ஆனா நான் வீட்டுக்குள்ள வரணும், என் புருஷனோட சேர்ந்து வாழணும்னு விடாமுயற்சி எடுத்தது கார்த்தியும் தீபாவும் தான். இதுல கார்த்தியோட முடிவு ரொம்ப முக்கியம். ஆனா கார்த்தி இப்ப இங்க இல்ல. அதனால தீபாவோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். அக்கா இப்படி திடீர்னு என்னோட கருத்தை கேட்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அத்தை மாமா மாதிரி பெரியவங்க இருக்கும்போது நான் என்ன முடிவு சொல்றது? அவங்க பக்குவமோ அனுபவமோ எனக்கு இல்லை. இருந்தாலும் அக்கா கேட்டதுக்காக சொல்றேன். இந்த ரியாவை மன்னிச்சு விட்டுறலாம். தீபா, என்ன பேசுற? இவ உனக்கு எவ்வளவு ட்ரபிள் கொடுத்திருக்கா? அதெல்லாம் மறந்துட்டு எப்படி மன்னிக்க சொல்ற? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவ ஒரு வசதியான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான் ரியா தப்பு மேல தப்பு பண்ணி இப்ப மாட்டிக்கிட்டா. இவ செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம்தான். மீனாட்சி அக்கா இவளால நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க. இருந்தாலும் மன்னிக்கிறதுன்னு முடிவெடுத்துட்டா அவ மேல கொஞ்சம் கருணை காட்டலாம். அவ இங்க வந்ததே பணத்துக்காக தான். அதனால கொஞ்சம் பணத்தை கொடுத்து இங்க இருந்து அனுப்பிடலாம். இது என்னோட சஜஷன் மட்டும்தான். ஃபைனலா அத்தையும் மாமாவுமே முடிவெடுக்கட்டும். எல்லாரும் பேசுறப்ப நாம மட்டும் அமைதியா இருந்தா டவுட் வரும். அதனால ரியாக்கு எதிரா பேசினாதான் நம்மள நம்புவாங்க. ஹே தீபா, நீ என்ன ரியாக்கு வக்காலத்து வாங்குறியா? இவ செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்காம மன்னிச்சு பணம் கொடுத்து அனுப்பலான்னு சொல்ற? ஏன் இன்சென்டிவ் போனஸ் எல்லாம் கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே? பணம் கொடுத்து அனுப்பலான்னு சொல்றியே, பணத்தை எப்படி கொடுப்ப? உங்க அம்மா வீட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்தியா? வெறும் கைய வீசிட்டு வந்தவ தானே நீ? உன் குடும்பமே தங்குறதுக்கு வீடு இல்லாம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கினவங்க தானே? ஏய், வாய் மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கியா? தீபாவை பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீயும் அந்த ரியாவும் கூட்டு சேர்ந்து எவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதை நான் வெளியே சொல்லவா? அப்பா அம்மாவோட வெட்டிங் டே ஃபங்க்ஷனுக்காக கார்த்தி சொல்லி தான் உன்னை கூட்டு வந்திருக்கேன். அதனால எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்காத. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.